ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல கன்னடா லாங்குவேஜ்ல லவ், ட்ராமா, த்ரில்லர்ன்னு குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான் ஏழுமலை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே இரவுல நடக்கும் ஸ்டோரி என்பது தான் இந்த படத்தோட ஸ்பெஷலே. ஹீரோ ஹரிஷ் மைசூர்ல கார் டிரைவரா வேலை செய்றாரு. அவரோட காதலி ரேவதி தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் சேர்ந்தவங்க. ஹீரோயினோட அண்ணன் கட்டாய திருமணத்துக்காக நிச்சயதார்த்தம் செய்றாங்க. திருமணத்துல விருப்பம் இல்லாத ரேவதி தன் காதலனை தேடி வீட்டை விட்டு ஓடி வராங்க. இந்த செய்தியை கேட்ட ஹரிஷ் ரேவதியை தேடி செல்லும்போது ஃபேஸ் பண்ற பிரச்சனையும், அத கடந்து அவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே. இந்த படத்தோட கதை வீரப்பன் என்கவுண்டர் செய்யும்போது இருந்த சீன்ஸோட மேட்ச் பண்ற மாரி சீன்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. படம் முழுவதும் ஒரே லைன்ல போகுது. இதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். தேவையில்லாத லவ் சீன்ஸோ இல்ல பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு எதுவுமே இல்ல. இதுவும் ஒரு ப்ளஸ் தான். இதுல ஆக்டர்ஸ தேர்ந்தெடுத்தது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. டி. இமானோட பேக்ரவுண்ட் மியூசிக் பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனா, ரைட்டிங் கொஞ்சம் சுமார் தான். ஒரே இரவுல இவ்ளோ பிரச்சனை வருமா? அப்படிங்கிற மாரி நம்மள யோசிக்க வைக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சேர்க்கிற மாரி இல்ல. கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ப்ளஸ்ஸா இல்ல மைனஸான்னு தெரியல. படத்துல சுமார் 30% ஆஃப் சீன்ஸ் வந்து தமிழ்ல இருக்கு. ஓகே. இந்த படம் பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாரி மூவிஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல டெய்லியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த படத்த வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய படம்லாம் கிடையாது. டைம் பாஸுக்கு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சூஸ் பண்ணா இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த படத்துக்கு நாம தர ரேட்டிங் 5க்கு 3.25. தேங்க் யூ.